ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சங்கீதம் 34:19 ஏன் அவர் நம்மோடு இருக்கிறார்? நீதிமான்கள் என்பது யார்? உலக பிரகாரமான நீதிமான்களை சொல்லல, இது வேதத்தின்படி நடக்கிற நீதிமான்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. உலகத்தில் இருக்கிறவர்களை பார்த்தா தன்னை நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்வார்கள். அது நீதியின்படி நடக்கிறார்களோ இல்லையோ அது நமக்கு தெரியாது. ஆனால் இங்கே சொல்லப்பட்ட வார்த்தை நீதிமானுக்கு வரும் துன்பங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரோட ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களுக்கு ஒரு பெயர் உண்டு, அவர்கள் நீதிமான். ஏனால் அவர்கள் ரட்சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருக்குள்ள நீதிமான்களை வாழ வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர்களுக்கு வர வேண்டிய காரியங்கள், அநேக துன்பங்கள் வரும், பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும். அவர்களை நீதிமான்கள் என்று அந்த இடத்தில் ஆண்டவர் அங்கு சொல்லுறதை நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நீதிமான்கள் துன்பப்படும் போது, அவர்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது கர்த்தர் அவர்கள் எல்லாவற்றிலும் நின்று அவர்களை விடுவிப்பார். ஏன் அவர்களை விடுவிக்கணும்? அவர் விடுவிப்பார், அவர் விடுவிக்க கூடியவர். அதனால தான் நாங்கள் சொல்லப்பட்டிருக்குது நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம். நமக்கும் பார்த்தீங்கன்னா அநேக துன்பங்கள் உண்டு, உபத்திரம் உண்டு, பிரச்சனை உண்டு, போராட்டம் உண்டு. உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உபத்திரம் உண்டு. திடன் கொள்ளுங்கள், உலகத்தை நான் ஜெயித்தேன்னு சொல்லுகிறார். அப்போ அந்த உலகத்தை ஜெயித்தவரை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அந்த உலகத்திலிருந்து நாமும் ஜெயிக்க முடியும். நமக்கு முன்னோடியாக இருக்கிறவர்களை பார்க்கும் பொழுதுதான் நமக்கு அந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு வாய்க்கும். அவர் நமக்காக பாடுபட்டார், நமக்காக அவர் நம்மை நீதிமான் ஆக்கிவிட்டு அவர் குற்றவாளியாக அந்த சிலுவையில் சுமந்தார் என்று பார்க்கும். அதனால தான் சொல்லப்பட்டிருக்குது அவர் எல்லாவற்றிலும் இருந்து, அநேக துன்பங்கள் இருந்தாலும் அவர் எல்லாவற்றிலிருந்து நின்று அவர் அவனை விடுவிப்பார். அவர் ஓடி போக மாட்டார், அவன் அப்படியே போகட்டும்னு சொல்லி விட மாட்டார். நீங்களும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் மூலமா நீங்கள் வாழும்போது ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து எல்லா இக்கட்டிலிருந்தும் எல்லா பிரச்சனையிலிருந்தும் உங்களை விடுவிப்பார். அவர் உங்களோடு இருப்பார். நீங்க பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.